ஹலோ வெல்கம் டு யூஎஸ். நான் தான் உங்கள் தமிழ்நாடு ஃபார்ம் ஜெமினி பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம 100 குழி ஒரே ஒரு 100 குழி மட்டும் கடலை போட்டிருக்கோம். ஒரு 5 மரக்காய் போட்டிருக்கோம் கடலை. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கடலை போட்டு கிட்டத்தட்ட இன்னையோட 4வது நாள். நல்லா இருக்கிறதுலே மொத்தமான அரிசியெல்லாம் நல்லா துளுத்து மேலே வந்துட்டு சில காக்கா பாய்ஸ் வந்து நல்லா முளைச்சி வருது, தலையை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்காக தான் நம்ம வெடியோடு இங்கே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வரட்டும், போட்டு தள்ளிடுவோம்னு எல்லாரையும் இருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்கள், எல்லாமே தெளிவாக வரும். கல்லைக்கு மேலே அந்த மஞ்சி பாய்ஸ் வராங்க. மஞ்சி வேறு பார்ப்போம். மஞ்சி இருக்கிறதும் நல்லது தான், கல்லை நல்லா விடும். அதுவும் இந்த சாரணக்கிற பாய்ஸ் வேறு வராங்க. வாங்க எல்லாம் வாங்க. இங்கே சரியான மழை ப்ரோ. இங்கே திருவாரூர் மாவட்டம் சரியான மழை. 2 நாள் சரியான மழையை அடிச்சு இங்கே ஊற்றுது. நம்ம என்ன பிரைடு கல்லை போட்டிருக்கோம்னா G7 வரி கல்லை போட்டிருக்கோம். இது கரெக்டாக வயசு வந்து ஒரு 100 நாள் கூட 100 நாள் போகக்கூடாது. 100 நாளுக்குள்ளே அரிச்சிடணும். ஒரு 10 நாளைக்கு தினைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பிரைடுக்கு 10 நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பூச்சி வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்துலேயே வேறு பூச்சி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், நான் அதோட ஸ்ப்ரிண்ட்டு கலந்து தான் போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு 5 கிராம் ஸ்ப்ரிண்ட்டு கலந்து போட்டிருக்கேன். மற்றபடி அதிகமாக தாக்காது வேறு பூச்சி. இதோட எருவு ஃபுல்லாக இங்கே ஒரு 2 டிப்பர் அளவு மக்கின சாணி எருவு போட்டிருக்கேன். நல்லா கலப்பையை வச்சு 2 ஓட்டு ஓட்டி எருவு 2 டிப்பர் அடித்து நல்லா காய விட்டு விசிறி விட்டு, அதுக்கப்புறம் ரொட்டேட்டை வச்சு 2 அடி அடிச்சுட்டு அதை நல்லா காய விட்டு திருப்பி அரை ஈரத்தில் இந்த உருட்டுறாங்களே ஒரு மிஷினு, அதை வச்சு உருட்டி போட்டு விட்டேன். என்ன தான் நடக்கட்டும்னு. இப்போ என்னன்னா, இது ஏறு கலப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 1700 1800 அந்த ரேஞ்சு போகுது. 100 குழி போடுறதுக்கே 1800 1700 கேட்குறாங்க. சரி விடு, நமக்கு எதுக்குன்னு இந்த உருட்டுற தள்ளு கலப்பையை போய் தூக்கிட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு வாடகை வந்து 500 ரூபா. அதுக்கு சிங்கிள் மேன் 100 குழி போட்டு 100 குழி தனியாக பார்த்துக்கிட்டியாச்சு. மறக்காமல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஊரில் கலப்பையில் எவ்வளோ வாங்குகிறாங்க, சிங்கிள் ரோ சீடர் அது எவ்வளோ வாங்குகிறாங்க ஒரு நாளைக்கு வாடகை, மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சைடில் வேறு அந்த சாங் வேறு ஓடிட்டுருக்கு. இந்த சாமி பாட்டு வேறு, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். காப்பிரைட்டு கிளைம் யாரும் கொடுத்துடாதீங்க. ஒரு பர்சனல் இஷ்யூவால் தினைக்கு வீடியோ போட முடியல. உனக்கு டெய்லி போடுறேன் வீடியோ பாருங்கள். ஃபோனு அவ்வளோவா எனக்கு கேமரா அவ்வளோ குவாலிட்டியாக வராது. நம்ம ஃபோனு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாகவே போடுறேன். எடிட்லாம் பண்ணுறதில்ல. நம்ம மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நானும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக போடுறேன். ஒரு இது கூட வரல.
அவ்வளோ நம்ம ஒன்றும் ட்ரெண்டிங்காக வீடிங் போடல, ஷார்ட்ஸ் போடுறேன். ஒன்றும் யாரும் லைக்கும் போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. அதுதான் பார்க்குறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மூட்டை கடல வர எவ்வளோன்னு, உங்கள் ஊரில் எவ்வளோன்னு அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. எங்கள் ஊரில் வாங்கினது வந்து 4600, அதாவது 35 கிலோ 4600. இது G7 கடல. உங்கள் ஊரில் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு ஏன் பாய்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த வரப்பில் நம்ம உளுந்து போட்டிருக்கோம். ஏன்னா வரப்பை அப்பப்போ களை இழுக்கும்போது உடச்சி விட்ருவாங்க. அதனால் உளுந்து போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் உடைக்க மாட்டாங்க. தண்ணி வேறு நமக்கு சரியாக பாயாது. ஒரு பக்கம் பள்ளமாக இருக்குது, ஒரு பக்கம் மேடாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் ஃபார்மெட்டே, வாய்க்கால் ஃபார்மெட்டே கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கோம். நாளைக்கு கிளியராக தெரியும். இருமனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருமனுக்கு எல்லா வீடியோவும் தினைக்கும் வரும், அப்டேட்டாக வரும். கடலையை பற்றி அப்டேட்டாக தினைக்கும் வரும். ஆர்கானிக் அண்டு ரசாயனம் வரும். எது இருந்தாலுமே அப்டேட் பண்ணுறேன். எதுக்காக இருந்தாலுமே பேடிக்கு, அது நெல்லுக்கு, கடலைக்கு, உளுந்துக்கு, எள்ளுக்கு, தென்னம்பிள்ளைக்கு காண்டாமிருக வண்டு அடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மோர் அப்டேட்டட் மீ. எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணுறேன். என்ன நம்ம ஒரே ஆளாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் இதாகுது. சரி, குட் பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே, வாழ்க நலமுடன்.